A very good evening to all. The Behind the Curtain program is designed to provide parents with valuable insights into their child's development, education, and overall well being. This program is to bridge the communication gap between parents and children by offering expert advice, real life stories, and interactive discussions. Let's get started. First element of this program is Arthamulla Argument. It's my absolute pleasure to welcome you all today's debate Arthamulla Argument, the usage of social media. Hi everyone. Today we are going to discussing about advantage and disadvantage of using social media. Social media is nothing but is an online platform. Social media வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து இல்லைன்னா நமக்கு வந்து லைஃபே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சோஷியல் மீடியான்னு சொல்ல வரேன்னா இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, தென் இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் தான் வருது. அதில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ்னு சொல்ல வரப்ப அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் நடக்கிற என்னென்ன விஷயம்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் நியூஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் நியூஸாக இருக்கட்டும், எந்த நியூஸாக இருந்தாலும் இப்போ அப்டேட் உடனுக்குடனே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கோம். பழைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாகவோ இல்லைன்னா டிவி மூலமாகவோ தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். அது நிறைய டைம் வேஸ்ட் ஆகுறது. ஆனால் இப்போ உடனுக்குடனே அப்டேட் ஆகுது. அதனால நம்மளுக்கு நிறைய பயன். இப்போ எஜுகேஷன் வரும்போது ஸ்கூல்லேருந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா சோஷியல் மீடியா மூலயமா போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம மியூசிக் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், டான்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு களைப்பாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிறோம். வீட்டிலேருந்தே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு இப்போ தொழில் எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டு பண்ண முடியாது. வீட்டிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி இன்டர்நெட் சோஷியல் மீடியா மூலயமா உலக அளவில் வந்து பரப்பலாம், உலக அளவில் தெரியப்படுத்தி அதன் மூலயமா நம்மளுடைய தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை ஏதாவது திருவிழாவுக்கோ இல்லை விசேஷத்துக்கு ஏதாச்சும் போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது டேட்டில் வைக்கிறோன்னா நமக்கு வந்து மழை வருமா வராதுன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ சோஷியல் மீடியா மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு மழை எப்போ வரும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேட் மாற்றி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ப்ரைவசி கன்சர்ன், அதாவது நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் நம்மளோட பயோடேட்டாஸை தான் வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நிறைய லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளோட திருடி இந்த மாதிரி அவங்க வேற ஒரு ஃபேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் நிறைய வருது. இப்போ ஒருத்தரை பற்றி எடிட் பண்ணி அவங்க ஃபேக் நியூஸ் போட்டாங்கன்னா அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆலோசி சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகுது. இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை எடுத்து நம்ம இன்டர்நெட்டில் நம்ம போடும்போது எல்லாருமே வந்து நம்ம பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க நெகட்டிவாக நம்ம கமெண்ட் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கும்போது நம்ம மன ரீதியாக நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். சோஷியல் மீடியானும் போது அது என்ன நடக்குதுன்னா அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி சோஷியல் மீடியா ஃபோன் எடுக்கிறோம், ஃபோனை எடுத்து வந்து நியூஸ் பார்க்கும்போது நியூஸ் பார்த்துட்டு அதோடு விடுறதில்ல, மியூசிக், டான்ஸ், பாட்டு பார்க்குறோம், நிறைய அதில் வந்து ரீல்ஸ் பார்க்குறோம். அதையெல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றதை கவனிக்காமல் அதுக்கே அடிக்ட் ஆகி மறந்து போயிடுறோம். சோஷியல் மீடியாவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. நிறைய நேரம் நம்ம வந்து சோஷியல் மீடியாலே இருக்கிறதுனால அது மென்டல் டார்ச்சர் ஆகி டிஸ்பிரஷன் ஆகி ஹெல்த்துக்கு நிறைய வந்து ஃபால்ட் ஆகுது. அதனால் வந்து சோஷியல் மீடியாவை கொஞ்சம் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பர்சனல் ஐடி எல்லாமே நம்ம உள்ளே கொடுத்து தான் அதை வந்து நம்ம அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். பட் நம்மளுடைய பர்சனல் ஐடியை வந்து மற்றவங்க ஈஸியாக எடுத்துக்கிற அளவுக்கு இப்போ ஆப் நிறைய உருவாயிடுச்சு. பட் இதனால் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பர்சனல் ஐடி நம்மளை பற்றியான நிறைய விஷயங்கள் எல்லாமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணணும், கெட்டது ஏதோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம
குட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பேட்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. Ego plays a significant role in shaping family dynamics. It refers to one's sense of self-importance, personal pride or identity. Let's see ego in family. ஈகோ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வரும், அப்புறம் வீட்டில் சம்திங் சில நேரத்தில் வந்து பிள்ளைங்ககிட்டேயும் வரும் ஈகோ. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வரும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட தான் காட்டுவோம் ஈகோவை. நிறைய இடத்துல ஈகோ வரும், ஈகோ வராத இடமே இருக்காது. அடிக்கடி 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, தப்பு தாம் பேரில் இருந்தாலுமே தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்காதது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சுமத்துதல், இதனால தான் ஈகோ அதிகமாகுது. தான் சொல்கிறது தான் கரெக்டு, தான் சொல்கிறது தான் மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ஈகோ. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இல்லாததாலும், கணவன் தான் சொல்கிறதா ரைட்டுன்னும் மனைவி தான் சொல்கிறதா ரைட்டுன்னும் இருக்கிற நிலையில தான் ஃபேமிலிக்குள்ளே ஈகோ வருது. Hi everyone. I welcome to this insightful session on student health and academics excellence by our parent Abigolda Mary, a staff nurse in the government hospital. In today's fast-paced world, students face immense pressure balancing academics, extracurricular activities and personal growth. But one thing is clear, good health is the foundation of academic session. Let's witness. I am Abigolda Mary, working as a staff nurse in Kalinger Centenary Super Specialty Hospital at Gindi. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போது நல்ல டயட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் பி, எல்லா விதமான கால்சியம் எல்லாமே ஃப்ரூட்ஸில் கிடைக்குது நமக்கு. அப்போது எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இப்போ ஸ்நாக்ஸ் கூட நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நட்ஸு, சீரியல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சீரியல்ஸ் இப்போ மூக்கு கடலை ஊற வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்து வேக வச்சு கொடுக்கலாம். வேர்க்கடலை ரொம்ப 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 அதிகமான நியூட்ரிஷன் உள்ள டயட் அது. அந்த இதை நம்ம வந்து அவங்களுக்கு அவிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும், கலோரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அப்போது அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது தவிர அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸு இப்போது அதிகப்படியாக சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறத தவிர்த்து அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறையா மினரல்ஸ், கால்சியம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை மாதிரி டயட் பேட்டர்ன் அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம எக்ஸசைஸில் குழந்தைங்களை வந்து அதிகமாக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். டெய்லி அவங்கள காலையில் எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும். அட்லீஸ்ட் ஜாக்கிங் இல்லைனா ஜஸ்ட் வீட்டுக்குள்ளேருந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸையாவது அவங்கள நம்ம வந்து பண்ண வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அடுத்ததாக அவங்க ஃபுல் டேக்கான ஃபுல் எனர்ஜியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க அவங்க. ஜஸ்ட்டு வாக்கிங்காவது அவங்கள வந்து ஒரு 2 ஸ்ட்ரீட்டு போய் வாக் பண்ணிட்டு வாங்கினா அது நம்ம சொல்லணும். அடுத்ததாக குழந்தைங்களுடைய ஸ்லீப்பிங் டைமை நம்ம பார்க்கணும். அவங்க எவ்வளோ நேரம் தூங்குறாங்கங்கிறத பார்க்கணும். மோஸ்ட்லி குழந்தைங்க இப்போதைக்கு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நைட் டைமில் நிறைய டைமு டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்க்குறதுனால அவங்களுடைய கண்ணும் பாதிக்கப்படும். முக்கியமாக இப்போது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேர் லாஸ் வந்து இந்த மொபைல் பார்க்குறதுனால தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நைட்டு 9 o'clock மேலே அவங்க எதையுமே பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி படிச்சிடணும். ஒரு 10 o'clock தூங்க ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம அவங்கள வந்து நடைமுறையை கொண்டு வரணும். 10 o'clockலேருந்து அட்லீஸ்ட் குழந்தைங்க 8 hours தூங்கணும். தூங்கினா தான் நெக்ஸ்ட் டே அவங்க வந்து பிரிஸ்காக இருப்பாங்க. ஆல் டுகெதராக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே பார்த்தோம். அவங்கள வந்து டயட்டில் எப்படி வச்சுக்கணும், எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எப்படி தூங்க வைக்கணும், எத்தனை மணி நேரம் தூங்க வைக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் மென்டல் ஹெல்த்தாக அவங்க வந்து எப்படி இருக்கணும், அவங்க வந்து மென்டலி எப்படி அவங்க வந்து பிரிஸ்காக இருக்கணுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போது ஃபிசிக்கலாகவும் பேரண்ட்டாகிய நம்ம வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும். மென்டல் ஹெல்த்தையும் அவங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை, நல்ல ஒரு சைல்டை நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் நம்மளால். இதுதான் கன்க்ளூஷனாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆஸ் எ பேரண்ட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. Movies have the power to inspire, educate, and bring families closer together.
for parents watching meaningful films can offer valuable insights into parenting, relationships, and family dynamics. Let's see what movie parent can watch with their children, and it is recommended by our parent. So yesterday I saw one film for Estee in Netflix. So இந்த மூவியோட ஸ்டோரி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 குழந்தைங்க வராங்க. ஸோ இந்த 3 குழந்தைங்களுக்குமே அவங்க வந்து பிஃபோர் மேரேஜ் அம்மாவும் அப்பாவும் எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த குழந்தைங்க பிறந்த பிறகு அவங்க விஷயத்துக்காக அவங்கள கண்ட்ரோல் பண்ணதுக்காக நோ அப்படின்ற மாதிரியான ஒரு லைனை சொல்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களோட மனசில் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக நோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க வந்து அவங்கள சர்வதிகாரம் படுத்தவர்களாக நினைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காட்டுறது அன்பும் பாதுகாப்பும் மட்டும்தானே தவிர சர்வதிகாரம் கிடையாது அப்படின்றதுக்கான கதை மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எப்படி இதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க, அவங்க மனசுலேருந்து இதை வந்து எப்படி நீக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாகவே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்க, ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டே. அதாவது குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது மட்டும்தான் அந்த டேல வந்து வரும். ஆனால் அந்த டே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்யணும். ஹோம்ஒர்க் செய்யறதா இருக்கட்டும், ஒரு வீடு க்ளீன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவங்க செய்கிற மாதிரியாக இருக்கணும். அது முடித்தா மட்டும்தான் இந்த டே வந்து அவங்களுக்காக கொடுக்கப்படும். ஸோ இந்த ஃபிலிம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, நம்ம குழந்தைங்க கிட்ட என்ன காமிக்கிறோமோ அது மட்டும்தான் இந்த ஃபிலிமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே உட்காந்து இந்த ஃபேமிலியை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஏன்னா இதில் காமெடியும் கலந்துருக்கு, நம்மளுக்கும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கலாம். Caring and sharing. Parents plays a crucial role in shaping a children's understanding of caring and sharing. The home is the first place where children learn their values, not just through words, but through everyday actions and experiences. Let's hear some points from our parents. எல்கேஜியில் பாப்பா வந்து ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எங்களுக்குள்ள. என்னென்னா, எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பா வந்து நான் எங்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்து வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டான், யாரும் புதுசாக வந்தாலும் அட்டாச் ஆக மாட்டான்றது. புதுசாக ஃபஸ்ட் டே கிளாஸ் போகும்போது எல்லாருமே சொன்ன தாட் என்னன்னா, அவள் ஸ்கூலுக்கு போக மாட்டா, நீங்கள் அந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி போச்சு. பட் நம்ம குழந்தைங்கக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றது தான் பேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஹர் ஃபார் ஒரு 6 months பிஃபோரே அவளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் வந்து அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும், கிளாஸ் ரூம் இருக்கும், டீச்சர் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. ஃபஸ்ட் டே வந்து குழந்தைங்க ஸ்கூல் வரும்போது அழுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜாலியாக போகணும், அங்கே போனால் நிறைய என்ஜாய் பண்ணலாம், நிறைய டாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பா அம்மா இவங்க 2 பேர் தவிர, பாட்டி இவங்கள தவிர உங்களுக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. இதுவே வந்து நீ ஸ்கூல் போனேன்னா நல்லா வந்து உனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸு, ஒரு புது அனுபவமாக இருக்குமா, போமா. அவள் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்பா. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவள் அப்சர்வ் பண்ணிப்பா. ஏன்னா அது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி பண்ணணுமா, இப்படி இருக்கணும், ஒரு தப்பு பண்ணாலுமே அது வந்து எப்படி நாசுக்காக சொல்லணும், ஒரு சாஃப்டாக, ஒரு சடனாக வந்து நம்ம கோவப்பட்டுறக்கூடாது. கோவப்பட்டோம்னா அவங்களுக்கு அந்த கோவம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வழியிலேயே நம்மளும் குழந்தையா மாறி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவள் விஷயத்தில் ரொம்ப எந்த இடத்துல எதுவுமே தப்பு நடந்துடக்கூடாது. மேபி இப்போ அழுதுட்டு இருக்கான்னா அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கான்னு கோவப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம கோவப்படுவோம். we have to think in the mind of our friend. அவள் அழுதுட்டு இருக்கான்னா கூட இருக்க ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து அழாத, என்னாச்சு ஏதாச்சு அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு அவள் அழுதுட்டு இருக்கா, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத தாண்டி அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சோன்னாலே நிறைய விஷயத்துலேருந்து அவளை உடாபெட்ஸ் கொண்டு வந்துடலாம். அவங்க கோவப்படும் போது
மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னவா இருக்கும்னா அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். கோவப்படும் போதும் சரி, அழும்போதும் சரி, மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே வெளில வந்துடுவாங்க. அதுக்காக வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காத கெட்ட விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும். மேபி அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், இல்லை வேறு ஏதோ லேஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுக்கறத தாண்டி வெளில விளையாட கூப்பிட்டு போகிறதோ, இல்லை ஒரு வாக் போகிறதோ, இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் எடுத்து கொடுக்குறதோ, இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசுகிறதோ, இல்லை ஒரு ரிலேட்டிவ் பற்றி பேசுகிறதோ, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே அவங்க கோவமோ இல்லை அவங்க அழுகையோ கொஞ்சம் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சுச்சுவேஷன் எப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக புரிஞ்சுப்பாங்க. அதை இன்னொரு வாட்டி பண்ணவும் மாட்டாங்க. அதை தாண்டி நம்ம வந்து அவள் கோவப்படும் போதோ அழும்போதோ அவங்க கூட நம்ம சேர்ந்து கோவப்பட்டுட்டோம்னாலே நம்ம மேலே இருக்க கோவம் அதிகமாயிரும். இப்போ வந்து இந்த ஒரு தப்பு பண்ணுறோன்னா நம்ம கோவப்படணும். ஸோ அப்போ வந்து அப்பா அம்மா கோவப்படுறாங்க, நம்மளும் வந்து கோவப்படலாம். அந்த ஹேண்டிலிங், சாஃப்ட் ஹேண்டிலிங்கிறது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லாமல் போயிடும். கோவப்பட்டால் அந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஆமாம், ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இதுவரை நான் அவளை வந்து அடித்ததே இல்லை. ஏன்னா நம்ம வந்து சொல்லிடுறோம் குழந்தைங்களுக்கு முன்னாடியே, அது குழந்தை வந்து அழகாக புரிஞ்சிக்கிறாங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம 3 மாதத்துலேருந்தே வந்துடும், பிரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் இருக்கும்போதே பிரெயின் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல இதில் எடுத்துகிட்டு போனோம்னா குழந்தைங்களும் அப்படியே வருவாங்க. ஸோ நான் வந்து ப்ரௌடாக சொல்லுவேன், சாஷிகா வந்து எல்லாத்துலேயுமே குட்டாக இருக்கா. எல்லா பசங்களும் குட் தான். அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பேரண்டிங், எல்லா பேரண்டிங்கும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அவங்க குழந்தையாக நம்ம மாறிட்டு அவங்களுக்கு கேர் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த நம்ம மேலே நம்ம அப்பா அம்மா சொல்கிறத வந்து கேட்குறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கூப்பிட்ட உடனே சொல்லுமா, என்னம்மா, என்ன பிரச்சனை, ஏன் சேடா இருக்க பண்ணியிருப்பாங்க. ஏபிசிடின்னு எழுதிட்டு வந்து நம்ம கிட்ட காட்டுவாங்க. நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. பட் ஆனால் நம்ம வேற எதுலையோ டைவர்ட் ஆகிருப்போம். குழந்தைங்க வந்து காட்டும்போது நம்ம அதை மதிக்க கூட மாட்டோம். அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தப்பு. அவங்க சின்ன விஷயம் எது பண்ணாலுமே சும்மா நம்ம வேற வேலையா இருந்தா கூட குட்மா அப்படின்னு ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணோம்னாலே அவங்க வந்து அங்கேருந்து பாசிட்டிவாகவும் போயிடுவாங்க. அடுத்த இன்னொரு வேலை செய்யறதுக்கோ இன்னொரு புது விஷயம் செய்யறதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி அதிகமாக சண்டை போடக்கூடாது. அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம தனியாக பேசிக்கிறது வேற விஷயம். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்குது நம்ம பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்க முன்னாடி 2 பேரும் தனித்தனியாக இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க. நம்ம பசங்களுக்கான டைமை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்றதை தாண்டி நம்ம இப்போ கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு நல்லது கெட்டது போனாலும் நம்ம நம்ம இப்போ அம்மாவை மட்டும் தனியாக அனுப்பிட்டு, அம்மாவும் பொண்ணும் தனியாக அனுப்பிட்டு நம்ம பின்னாடி போகிறதோ, இல்லை நீங்கள் போங்க நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதோ வந்து கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்தும், பசங்களை கஷ்டப்படுத்தும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸோட வந்திருக்கும் போது நம்ம குழந்தைங்க மட்டும் தனியாக போய் இருக்கிறது வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். உள்ளுக்குள்ளே நம்மகிட்ட காட்டிக்கலனாலுமே அது உள்ளுக்குள்ளே அவங்கள காயப்படுத்தும். யார் ஒருத்தர் வரலனாலுமே கட்டாயம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், எவ்வளோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஒரு 1/2 hour, ஒரு 1 hour, மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குங்களா. ஸோ எல்லாரும் ஒன்றா பேரண்டாக போய் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தும். It is truly an honor to be here today, surrounded by such incredible individuals who believe in the power of women, entrepreneurship, and the limitless possibilities that come with determination and passion. Let's meet Ma'am Shakila, mother of Kanishka, who is inspiring us with her business journey. ஆக்சுவலி நான் வந்து இப்போ பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஜஸ்ட் அ ஸ்டார்ட் அப். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவளோட ரொம்ப நாள் ஒரு லாங் டேர்ம் விஷாக இருந்துச்சு, இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் கிட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அவளோட ஒரு 10th பர்த்டேக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பிகினர் கிட் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதில் அப்படியே அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் டே பை டே அவளுக்கு ஸ்கூல் ஒர்க் இருக்க நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது அப்படி தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்புறம் அப்படியே அவரே ஸ்கூல் ஒர்க்கில் அவள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோடனே நான் இதை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இது ஒரு பிஸ்னஸாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் பீன் கோயிங் குட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, மேம்க்கு, இப்போ ரீசெண்டாக இங்கே பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ண ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் ஃபார் grade 3 ஒரு 50 பிரேஸ்லெட்ஸ் அரௌண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஆக்சுவலி ஐ வாஸ் ஒர்க்கிங். இப்போ ஒரு 1.5 years வீட்டில் தான் இருக்கேன், ரிசைன் பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப லோன்லியாக கொஞ்சம் ஃபீல் ஆகும். பசங்க ஸ்கூல் போயிட்ட அப்புறம் ஒன்று தூங்குவோம், இல்லை எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருப்போம். பட் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. நம்மளாலையும் ஏதோ முடியும் அப்படிங்கிறது. நம்மளை கையால் நம்ம ஒரு அழகான பொருள் தயாரிக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இட் வாஸ் ஃபீலிங் ஸோ குட். Doubt is a natural part of life. Just like a drop of ink in a vast ocean, doubt can be diluted when we fill our minds with clarity, confidence, and belief. Let's get started this session with how women balance both professional and personal life. ஹாய் சங்கீதா. ஹாய் ரதி. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன் ரதி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. ஒர்க்லாம் எப்படி போகுது? எட்டிக்கா போயிட்டுருக்கு ரதி. இயர் எண்ட் மந்த், ஸோ கொஞ்சம் எட்டிக்கா போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்கள் கன்வீனியன்ட் டைமில் ஒர்க் பண்ணிப்பீங்க வீட்டில்? உங்களுக்கு என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதே பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. எதனாலனா காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்பா அம்மாவை பார்க்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, ஈவினிங்கில் சொல்லி கொடுக்கறது, மறுபடியும் கடைக்கு நான் போகணும். கடையிலையும் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதும் வீட்டுக்கு மறுபடியும் வந்து பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர பெரிய ஒர்க் ப்ரெஷர் தாங்க. வீட்டில் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. அதுக்கு வேலைக்கே போயிடலாம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பட் என்னென்னா நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்லேயும் வந்துட்டு மார்னிங் போயிட்டா ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் போனாலுமே வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒர்க்கில் தான் இருக்கும். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டார்கெட் இருக்கு, டெட்லைன்ஸ், வந்து என்ன மீட்டிங்ஸ், ஸோ டீம் மேனேஜ்மெண்ட், ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வர நியூ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பட் எனக்கு என்னென்னா நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு நான் மெய்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சரி, பசங்களை எப்படி ஸ்கூல்லேருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது, வைக்கிறது, பிடிஎம் போகிறது, ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறதை எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக்கா. வந்து இப்போ என்னென்னா நான் வந்துட்டு டியூஷன் அது மாதிரி அனுப்பிடுறேன் பசங்களை ஈவினிங்கில். ஸோ ஒரு பிளானிங் தான். ஸோ இப்போ ஏதாவது புது ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி, அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர் அவங்க ஒர்க் ப்ராஜெக்டை ஹெல்ப் பண்ணுவார், இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த என்ன ஒர்க் ஸ்ப்ளிட் பண்ணி தான் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு மற்றபடி உங்களோட வீட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. உங்களோட ஹெல்த் நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. இல்லை, எனக்கும் நேரம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்கிறேன். எப்படின்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எனக்குன்னு என் உடம்புக்கு தேவையான என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அப்புறம் மெடிடேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் 1/2 hour ரெஸ்ட்டும் இருப்பேன். இல்லைன்னா என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்கள் ஹெல்த் கேர்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள்? சரி, நீங்கள் சொன்னால் அதே தான். நானும் மோஸ்ட்லி என்னோட ஃப்ரீ டைம் நான் அலோகேட் பண்ணிவிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஒர்க், வீட்லேயும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், அதுக்காக மெய்ட் வச்சதுனால எனக்கான டைம் வந்து எனக்கு மார்னிங் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நான் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்களுக்கு அந்த டைம் இப்போ ஒர்க் போகிறதுனால எங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை ரதி. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கான நாங்கள் ஒரு 2 months ஒன்ஸ் வெளியே போகிறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, ஒரு 6 months ஒன்ஸ் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறது, அது மாதிரி பண்ணும்போது ஸோ நம்ம ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரதி, நீங்கள் எப்படி உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? வெக்கேஷன் அது மாதிரிலாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க? வர்ற சேவிங்ஸை வச்சு எப்படி பண்ணலாம், எங்கேயும் இந்த ஸ்கூல் லீவில் எங்கேயும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறது, அதை இது பண்ணி தான் நாங்கள் பண்ணுறது. மற்றபடி ஒருத்தரோட இன்கம்ங்கிறனால அதை வச்சே தான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் எங்களுக்கு அது ஒன்றும் இதுவாக தெரியல. ஒர்க்கிங் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் வீட்லேயும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், வெளியே போய்ட்டு நம்மளோட ஷைன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒர்க் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உமன்ஸ் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிற அதர் பர்சன்ஸ்க்கு ஒர்க்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் தென் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அண்ட் தென் எல்லாரையுமே நம்ம டேக் கேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நாம் தான்
உருவாக்கிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீட்லேயும் நம்மளால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ மேஜராக ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். Whether it's an older brother guiding the younger one or a younger brother inspiring the elder one, this relationship is a beautiful mix of fun, learning, and unconditional love. Let's watch how our students Paramesh and Akhilesh have their bond. It is a beautiful day to come together for a greener and healthier future. Welcome to our community tree planting event. A heartfelt thank you to everyone who participated today. Special thanks to our parents for making this event possible. Are you all ready to have some fun? Before we begin, let's set the energy right. Give me a loud cheer if you are excited. Game rulers, we will show images or clues and you have to guess the connection between them.
Laughter, creativity, and a little bit of fun can be the best medicine. Wow, that was amazing. Did anyone relate to those? I bet some of you were thinking, that's so me. Thank you all and keep spreading joy. நாங்கள் சாப்பாடு ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் சமையல் பிடிக்குமா இல்லை உங்கள் அம்மா சமையல் பிடிக்குமா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துக்கிறேன். 2 பேர் சமையல் பிடிக்கும். சரி சொல்லுங்க. 2 பேர் சமையல் பிடிக்கும்ப்பா கூட. சரி ரீசன் இருக்கணும்ல எது பிடிக்கும்ட்டு. கண்டிப்பாக சொல்லணுமா? சரி இப்போ எங்கள் அம்மா சமையல் வந்து எப்படின்னா, நான் போய் எங்கள் அம்மாட்டம்மா பசிக்குதுமா பிரியாணி செஞ்சு கொடுமா, பசிக்குதுமா அதை செஞ்சு கொடுமா, இதை செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டால் உடனே செஞ்சு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா சமையல் பிடிக்கும். அப்போ ஏன் சமையல்? ஓ நீ வந்து எப்படி அப்படின்னா, உங்ககிட்ட வந்து அம்மு பசிக்குதுரா அதான் செஞ்சு கொடுறா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீ செஞ்சுட்டு வந்து கொடுப்ப. ஆனால் நீ என்ன டிஷ்ஷு செஞ்சுட்டு வந்து கொடுத்துருக்கன்றதுக்கு பேர் வைக்கிற உரிமை எனக்கு கொடுத்துருக்கீல்ல, அது என்ன டிஷ்ஷுன்னு. அதனால சாப்பிடுங்க. கருப்பு சாதம் தானே? லெமன் சாதம். தெரியாம சொல்லிட்டேன். ஏங்க நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? என்னைக்காவது என்ன ஊட்டி கூட்டு போயிருக்கீங்களா? உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டி போறோம். எனக்கு லாங் டிராவல் ஒத்துக்காது. மலை மேல போனாலும் வாந்தி வரும். அது தெரிஞ்சாதானே கூப்பிடுறீங்க நீங்க. சரி விட, அப்ப இங்க இருக்கிற ஒண்டர்லாக்கு போயிட்டு வந்துருவோம். ஏன் ஜெயின் வில்ல ஏத்தி என்ன கொல்ல பாக்குறதுக்கா? நானும் தாலி செயின் புது டிசைனா மாத்தணும்னு உங்கள்கிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை கம்பெனி போனஸ் வந்தவனே தாலி செயின் கன்ஃபார்ம். லூஸ் மாதிரி பேசாதீங்க. நமக்கே ஏகப்பட்ட லோன் இருக்கு, அதை அடைங்க. நான் என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி மாசத்துக்கு 100 புடவையும் பியூட்டி பார்லர் போயுமா உங்க காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாரம் போத்தீஸ் போறோம், 4 புடவை எடுக்கிறோம். அப்ப ஸ்கூல் ஃபீஸ யாரு கட்டுறது? முதல்ல பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ கட்டுங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? என்ன ஊட்டி கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன மத்த என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க. 2 I thank all the parents who have participated in our program Behind the Curtain. And I also thank parents who are taking the time to watch this program. Your dedication to learning, growing, and supporting your children is truly inspiring. Be patient, be present, and always encourage your child to be their best. Keep believing in yourself as a parent, and remember you are doing an amazing job. And this is signing off from Anusha.